அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணை வந்து பார்த்தோன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை. என்னுடைய பண்ணையில் வந்து ஆடு, மாடு, கோழி அனைத்தும் வந்து ப்ளஸ் விவசாயம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பண்ணையை நான் வச்சு உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதை விட வந்து பார்த்தோன்னா ஆயில் மில்லு, ரைஸ் மில்னு சொல்லி அது மில்லு ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் கூலி ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டு தான் இருக்குது. நம்ம அன்றாடம் அதை சமாளித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி கூலி ஆள் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ தெளிவாக நம்ம நேரில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாட்டு பண்ணைக்குள்ளே வளர்ந்துருக்கோம். மாட்டு பண்ணை எதுக்குன்னே இவ்வளோ மாடெலாம் வச்சுன்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. நம்ம மாட்டு பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் சம்மந்தமான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை மதிப்பு கூட்டி விற்கலாம்னு சொல்லி தான் நம்ம ஐடியா பண்ணி மாடுகள்லாம் வாங்கினோம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு 6-7 வருஷம் ஒன்லி நம்ம பண்ணையில் வந்து நாட்டு மாடுகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா கலப்பின மாடுகள் தான் வச்சுருக்கிறோம். நாட்டு மாடுகள் வந்து பார்த்தோன்னா வியாபார ரீதியாக செட் ஆகாதுங்க. அது 1 லிட்டர் 2 லிட்டர் தான் பால் கறக்கும். அந்த பாலை வந்து ஏட்டு மில்க்கு வாங்குறதுக்கு ஒரு சில பேர் தான் விரும்புகிறாங்க. பாக்கி யாரும் அதை வாங்குறது இல்லை. சரி, அதனால் விற்பனை வாய்ப்பும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம குறைச்சிட்டு இப்போ வந்து கலப்பின மாடுகள் தான் வச்சுருக்கோம். இந்த மாடு வச்சுருக்கோம். சரி, இதில் என்னென்னா உங்களுக்கு இப்போ பிரச்சனை சொல்லாதீங்க. இப்போ நம்ம அந்த மாடு வந்து எத்தனை மாடு வச்சுருக்க மாதிரி எல்லாமே கெடாரி கன்றுக்குட்டி தான். நம்ம வாங்கினது ஒரே ஒரு கன்றுக்குட்டி தான். இது மாதிரி ஒரு கன்றுக்குட்டியாக ஒன்று ஆரம்பத்தில் வாங்கினோம். அது எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 ஆட்டை விற்றுட்டு அந்த கன்றுக்குட்டியாக வாங்கினோம். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம மாட்டில் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக ஏற்பட்டு போச்சு. மாட்டில் கொஞ்சம் லாபம் அதிகமாக தெரிஞ்சுது. ஒரு வியாபார ரீதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் ஊற்றினாலும் 20 லிட்டர் ஊற்றினா நல்லா லாபம் தான். அதெல்லாம் நம்ம மாடுகள் வச்சுருக்கோம். நம்ம மாடுகளை வச்சு அதை வருமானம் ஒரு உபரி வருமானம் தான் நம்ம வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தோன்னா 65,000 வாங்கினேன். வாங்கும்போது ஏன்னா இந்த ரேட்டு போட்டு வாங்கினேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாளடைவில் வந்து பார்த்தோன்னா இந்த ரேட்டே கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் தோணுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 கறக்கிற மாடே வந்து 60,000 70,000 சொல்கிறாங்க. இப்போலாம் அந்த மாட்டு வாங்கினா 70,000 மேலே சொல்லுவாங்க. இந்த மாடு நம்ம வந்து வாங்கின மாடு தாங்க. இது போட்ட கன்றுக்குட்டி தாங்க அந்த கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தோன்னா அது தாய் போலே இருக்குது. ஆனால் அந்த கன்றுக்குட்டி சூப்பராக இருக்குது. அதில் இந்த கன்றுக்குட்டின்னு ஒரு வருஷம் வந்து பார்த்தோன்னா இதுவும் மாடாயிரும். ஸோ நமக்கு இதை வச்சே நம்ம பண்ணை ஆக்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 3 மாடை வச்சுருக்குறோம். இது வந்து கன்றுக்குட்டியாக இங்கே பிறந்த கன்றுக்குட்டி தான் இன்றைக்கி மாடாக நிற்கிது. இது வந்து ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. அதுவும் கெடாரி கன்றுக்குட்டியாக போட்டிருக்குது. அதில் இதுவும் நம்ம பண்ணையாக பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாடு வந்து ஓரளவுக்கு வயசாகிடுச்சிங்க. வயசானதில் அந்த மாட்டை விற்றலாம்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாடு வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்கினது ஒரு 5 வருஷம் முடி வாங்கினேன். 5 வருஷம் முடி வந்து பார்த்தா 35,000 வாங்கினேன். இதே ரேட்டில் எனக்கு 35,000 நீ கொடுத்தலான்னு ஐடியாவில் தான் இருக்கிறேன். யாருக்கேன்னு மாடு தேவைப்பட்டால் கொடுங்கண்ணா. வியாபாரி வந்து 33,000 கேட்டாங்க. நான் இன்றைக்கி 3 நாள் இன்றைக்கி வந்து பிடிச்சி போயிடுவாங்க. நாளைக்கு 3 நாள் வந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாட்டை வந்து 35,000 தான் கேட்டுருக்குறாங்க. சாரி, 33,000 கேட்டுருக்குறாங்க. 35,000 நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 33,000 வந்து விட்டுலான் இருக்கேன். அந்த மாடு போட்ட கன்றுக்குட்டி தாங்க அந்த கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தாயாகிடுச்சு. இது ஒரு கன்று இன்றைக்கி ஈனி இருக்குது. ஸோ அந்த கன்றுக்குட்டி கெடாரி கன்றுக்குட்டியாக போட்டிருக்குது நமக்கு. ஸோ நமக்கு இந்த பண்ணையில் வந்து நம்ம எதுக்கு குறைவான மாடு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் வச்சு நம்ம இதுலேருந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்ன உற்பத்தி பண்ணி நேயர்களுக்கு வந்து இயற்கையான முறையில் சுத்தமான பொருள் எங்கேயுமே யாரும் கிடைக்கிறதில்ல. கலப்படம் இல்லாத நஞ்சு இல்லாத உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். காலப்போக்கில் நம்ம ஒரு பசு நெய்யாக இருக்கட்டும், வெண்ணெய் பன்னீர் இந்த மாதிரி தயாரித்து நம்ம கொடுக்கறது வாய்ப்பு ஃப்யூச்சரில் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ உடனே செய்ய முடியாது நம்மளால். இப்போ வந்து மில் செட்டப்புக்காக நம்ம பெரிய அளவில் முதலீடு போட்டு அந்த மில்லை நம்ம ஸ்டடி பண்ணி அதை தெளிவாக கொண்டுட்டு போவோம். நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணை மில்லு வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. வீடு தெருவுக்குள்ளே இருந்தாலும் நம்ம இப்போ இங்கேயே குடியே வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம எதனால் குடி வந்தோம், நம்ம எதில் குடியிருக்கோன்னு சொல்லி ஹோம் டூர் ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். எப்படி நேரில் இருக்கீங்க, கண்டிப்பாக நான் சிரமப்பட்டு தான் குடியிருந்திருக்கோம். அது எவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் நம்ம ஆடு மாடு கோழி இந்த மில்லு எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறோம், எவ்வளோ வேலைகள் செய்கிறோம் அதெல்லாம் 1 by 1 வீடியோ நம்ம நேர்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணையில் வந்து ஒரு 5-6 மாடுகள் இருக்குது. இந்த மாடுகள் வந்தால் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மாதத்துக்கு சொற்ப வருமானமாக இருக்கட்டும், மாதத்துக்கு ஒரு 10,000 இருக்கட்டுமே, நமக்கு ஒரு வருமானமாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு செலவுக்காகிறதால இந்த மாடுகள்லாம் நம்ம வச்சுருக்குறோம். உதாரணம் சொல்ல போனால் நம்ம ஆடு பண்ணை காமிச்சிருப்பேன். ஆடு வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ 4 நாளைக்கு முடிவோட விற்றேன். ஒரு 6 ஆடு விற்றேன். 54,000 விற்றுருக்கேன். அது போன்று நம்ம பண்ணையில் வந்து என்னெல்லாம் இருக்குதோ காமிக்கிறேன். இந்த மாட்டை விரைவில் கொடுத்தலான் இருக்கேன். இப்போ கறவை வந்து பார்த்தோன்னா 5 நாள் கறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கன்றுக்குட்டி வந்து பார்த்தோன்னா காளைக்கன்று போட்டிருக்கு. அந்த கன்றுக்குட்டி சிவப்பு கலர் அந்த கன்றுக்குட்டி தான் இதோட கன்றுக்குட்டி. யாராவது தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அரியலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நேயர்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. வெளி மாவட்ட நேயர்கள் கண்டிப்பாக வேணாம். இது டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு வாடகை இழுத்துட்டு போயிடும். ஆனால் மாடு வந்து வயசான மாடு தாங்க, அதில் மாடு இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக மாடு தேவைப்படுற கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 86 67 79 74 51 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எதனால் விற்கிறேன்னு பார்த்தா எனக்கு வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்திங்க. எங்களுக்கு
ஆட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், கோழியை பார்க்கணும், மில்லை பார்க்கணும். மில்லை பார்க்கறதுக்கு 2 பேர் கண்டிப்பாக சரியாக போயிடும். இதையும் மாரி தான் நம்ம மாடு வச்சுருக்கோம், கோழி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம பழகிடுச்சு, அப்படியே பார்த்து பழகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாட்டை கொடுத்துலான்றதுக்காக தான் நம்ம சுற்றி வளைச்சி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ இந்த மாடுக்கு தேவைப்படுறேன், கண்டிப்பாக கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் ஒரு தெளிவான தகவலை எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.